Good morning. Supply system அப்படிங்கிறது ரெண்டு வகை இல்லையா? நம்மட்ட available supply system என்ன? AC, DC. AC னா என்ன? Alternating current. DC னா என்ன? Direct current. So ரெண்டு supply system. AC supply system நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற எல்லா சப்ளை சிஸ்டமும் ஏசி. டிசிங்கிறது எலக்ட்ரானிக் காம்பனன்ட்ஸ், எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே டிசியில் தான் வேலை செய்யும். ஸோ அப்போ எலக்ட்ரானிக்ஸ் வேலை செய்யணும் அப்படின்னாலே டிசி தேவை. ஓகேயா? அப்போ இந்த ரெண்டு சப்ளை சிஸ்டத்துக்கு இடையில ரிலேஷன்ஸ் தேவை. இதை இதாவா மாற்றணும், இதை அதாக மாற்றணும், ஏசி டிசியை மாற்றணும், டிசி ஏசியை மாற்றணும், ஏசியை வேரியபிள் ஏசியை மாற்றணும், டிசியை வேரியபிள் டிசியை மாற்றணும். அப்போ இதுக்கெல்லாம் 4 விதமான சர்க்கியூட்ஸ் இருக்கு. என்னென்ன? ஏசி டு ஏசி, AC to DC, DC to AC, DC to AC, DC to DC. அப்போ 4 விதமான கன்வர்ஷன்ஸ் தேவைப்படுது. AC to AC என்ன? ஒரு ஃபிக்ஸ்டு ஏசி சப்ளைலேருந்து வேரியபிள் ஏசி சப்ளை மாற்றுறதுக்கு பயன்படுத்துகிற அந்த சர்க்கியூட்டு அல்லது அந்த காம்பனண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர். டிரான்ஸ்ஃபார்மர் தான் நம்ம இதை பயன்படுத்துகிறோம். டிரான்ஸ்ஃபார்மரை பயன்படுத்தி ஃபிக்ஸ்டு ஏசிலேருந்து வேரியபிள் ஏசி நமக்கு தேவையான ஏசி வோல்டேஜஸ் எடுத்துக்கலாம். இன்னொரு சர்க்கியூட் இருக்குது, சைக்ளோ கன்வெர்ட்டர். பட் இது நமக்கு டாபிக் கிடையாது, இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் சர்க்கியூட். அதை வச்சு ஏசியாக கன்வெர்ட் பண்ணலாம். ஏசியை டிசியாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ரெக்டிஃபயர், இது நமக்கு நல்லா தெரியும். ரெக்டிஃபயர், ஆஃப் ரெக்டிஃபயர், ஃபுல் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், கண்ட்ரோல் ரெக்டிஃபயர் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். தென் டிசியை ஏசியா மாற்றுறதுக்கு இன்வெர்டர். இதுதான் நெக்ஸ்ட் டாபிக் நம்ம படிக்க போகிறது. இன்வெர்டர் எப்படி டிசியை ஏசியா மாற்றுறோன்றது. நெக்ஸ்ட் டிசியை டிசியா மாற்றுறது சர்க்கியூட்ஸுக்கு பேர் சோப்பர். டிசியை டிசியா ஃபிக்ஸ்டு டிசிலேருந்து வேரியபிள் டிசியா மாற்றுற சர்க்கியூட்டுக்கு வந்து சோப்பர் அப்படின்னு பேர். ஸோ இந்த சர்க்கியூட்டை தான் நாம் இன்னைக்கு டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அப்போ டிசியா மாத்திர அந்த சோப்பர் சர்க்கியூட்னா என்ன? சோப்பர் சர்க்கியூட்னா என்ன? அதான் இன்னைய டாபிக். சோப்பர் சர்க்கியூட் இஸ் நத்திங் பட் டிசி டு டிசி கன்வெர்ட்டர். டிசியிலேருந்து டிசியை ஃபிக்ஸ்டு டிசியிலேருந்து வேரியபிள் டிசியா, நமக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 12 வோல்ட் டிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. 5 வோல்ட் டிசி வேணும்னா இந்த கன்வெர்ட்டரை பயன்படுத்தி நம்ம டிசியை டிசியிலேருந்து கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்க முடியும். இதுக்கு பேர் தான் சோப்பர் சர்க்கியூட்ஸ். சோப்பர் சர்க்கியூட்ஸ் நிறையா வகை இருக்குது. சோப்பர் சர்க்கியூட்டுக்கு பிரின்சிபலாக என்ன பண்ணாங்கன்னா ஸ்டோரேஜ் டிவைசஸ் தேவை. சோப்பர் சர்க்கியூட்டுக்கு ஸ்டோரேஜ் டிவைசஸ் தேவை. என்னென்ன? 2 விதமான ஸ்டோரேஜ் டிவைசஸ். ஒன்று எலக்ட்ரோ மேக்னெட்டிக், டிவைஸ், இன்னொன்று எலக்ட்ரோஸ்டாட்டிக் டிவைஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் என்னது? காயில் ஆர் இண்டக்டர். எலக்ட்ரோஸ்டாட்டிக் என்ன? கெப்பாசிட்டர். இந்த காம்பனன்ட்ஸை பயன்படுத்தி தான் டிசியை ஃபிக்ஸ்டு டிசியிலேருந்து வேரியபிள் டிசியாக நாம் கன்வெர்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்க்கியூட்டில் இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், சோப்பர் சர்க்கியூட்டு பிரைமரியாக 2 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா ஏசி லிங்க் சோப்பர், ரெண்டு டிசி சோப்பர். இந்த ஏசி லிங்க் சோப்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ளை வந்து ஏசி சப்ளை. இந்த ஏசி சப்ளையை ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட ஏசி சப்ளையை வச்சு நம்ம ஒர்க் பண்ணனாலும் பண்ணலாம், இல்லை டிசி சப்ளை நம்ம டிசி டு டிசி கன்வெர்ட்டர்னால டைரக்டாக டிசி சப்ளைனே எடுத்துக்குவோம். இப்போ டிசி சப்ளை இருக்குதுன்னு வச்சுங்க. டிசி சப்ளையை எப்படி நான் வேரியபிள் டிசியாக இங்கே வேணும் எப்படி எடுக்க போகிறேன் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் இங்கே இன்வெர்டர் சர்க்கியூட், இந்த சர்க்கியூட்டை தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் படிக்க போகிறோம். இன்வெர்டர் சர்க்கியூட் மூலிமா இந்த டிசி என்ன ஆகும், ஏசி ஆகும். அப்போது இப்படி இருந்த டிசி என்ன ஆகுனா இந்த மாதிரி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகிற சர்க்கியூட்டாக மாறிடும். ஸோ இன்வெர்டர் இங்கே ஏசி, இங்கே டிசியாக இருந்தது ஏசியாக மாறிடும். தென் நமக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரெக்டிஃபயர், இது ரெக்டிஃபயர். அப்போ இந்த இடத்துல எகைன் நமக்கு டிசி கிடைச்சிடும். ஸோ ஏசி சப்ளை, அதை டிசி சப்ளை இன்புட் இருக்கு. இந்த இது வந்து ஃபிக்ஸ்டு டிசி, இந்த ஃபிக்ஸ்டு டிசி இங்கே வேரியபிள் டிசியாக வரும். நமக்கு தேவையான டிசி, இந்த டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி டிசியாக கன்வெர்ட் பண்ணி எடுக்கிறது. இதுதான் ஏசி லிங்க் சாப்பர். இதில் வெரி லோ எஃபிஷியன்சி லோ, லாசஸ் ஹை. அதனால இந்த மெத்தட்ஸ் அவ்வளோ பயன்படுத்துறது கிடையாது. ஓகேங்களா? தென் இன்னொரு டைப் வந்து டிசி சோப்பர். டிசி சோப்பர் ஈஸி மெத்தட் என்னன்னா, ஜஸ்ட் டிசி சப்ளை, ஒரு சோப்பர் சர்க்கியூட், தென் டிசி அவுட்புட். அப்ப இந்த இடத்துல ஃபிக்ஸ்டு டிசியா வரும், இந்த இடத்துல என்ன ஆகும், வேரியபிள் டிசி கிடைக்கும். ஸோ இந்த சர்க்கியூட் தான் சோப்பர் சர்க்கியூட். இதில் எஃபிஷியன்சி ஹை, லாசஸ் லோ. ஸோ இதை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. நம்ம இந்த சர்க்கியூட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட், நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், இப்போ principle of chopping circuit. Principle of chopping circuits. பிரின்சிபல் ஆஃப் சோப்பிங் சர்க்கியூட்ஸ். என்ன பிரின்சிபலில் சோப்பிங் சர்க்கியூட் வருது? இதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு சோப்பிங் சர்க்கியூட் எடுத்துக்கிறேன். அந்த சோப்பிங் சர்க்கியூட் படம் முதல் வரைகிறேன். ஒரு டிசி சப்ளை, இதுதான் விஎஸ்ன்னு வச்சுக்கோம். விஎஸ்னா என்ன? சோர்ஸ் வோல்டேஜ். விஎஸ் சோர்ஸ் வோல்டேஜ். இது டிசி சப்ளை. இதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சுவிட்ச், ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்ச். என்ன? மாஸ்ஃபெட்டு, ஐஜிபிடி, இந்த மாதிரி ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்ச், எஸ்டபிள்யூன்னு வச்சுக்குவோம் சுவிட்ச். தென் ஒரு இண்டக்டர் காய் எல், தென் லோடு. ஸோ இண்டக்டர் இருக்குது, ஆஃப் சுவிட்சிங் நடக்குது அப்படின்னாக்கா பேக் இஎம்எஃப் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக ஒரு டயோட். இந்த டயோடுக்கு பேர் ஃப்ரீ வீலிங் டயோட். இங்கே அவுட்புட்டு V0, இன்புட் Vs சோர்ஸ் வோல்டேஜ், அவுட்புட் வோல்டேஜ் V0. இதுக்கு பேர் என்ன? ஃப்ரீ வீலிங் டயோட். இந்த டயோடுக்கு பேர் என்ன? ஃப்ரீ வீலிங் டயோட். இது என்னது? மாஸ்ஃபெட்டு, டிரான்சிஸ்டர், இந்த மாதிரியான ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்விட்சிங் சர்க்கியூட்ஸ். ஸோ லோடு எது வேணா இருக்கலாம், ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஏதாவது இருக்கலாம். இது இண்டக்டர். இது இந்த சர்க்கியூட் சிம்பிளா, இந்த சர்க்கியூட் என்னன்னு சொல்லுவோம்னா ஸ்டெப் டவுன் சோப்பர். ஸ்டெப் டவுன் சோப்பர்.
இன்னொரு பேரு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சாப்பர். ஸ்டெப் டவுன் சாப்பர், இன்னொரு பேர் என்னன்னா ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சாப்பர். இது ஸ்டெப் டவுன் சாப்பர் ஏன் சொல்றோம்னா, இன்புட்டுக்கு வந்து ஒரு 20 வோல்ட் டிசி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, 24 வோல்ட் டிசி கொடுக்குறீங்கன்னு வச்சுங்க, அவுட்புட் வந்து 24 வோல்ட் கீழே தான் எடுக்க முடியும். லெஸ் தேன் 24 தான் நம்ம எடுக்க முடியும். 24 வோல்ட்டுக்கு மேலே நம்மளால எடுக்க முடியாது. அதனால தான் இது ஸ்டெப் டவுன் சாப்பர். இந்த சர்க்கியூட் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு வோல்டேஜ் சர்க்கியூட்ஸ் ஒன்று போடுவோம். முதல் வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த வேவ் ஃபார்ம் ரெண்டுமே வந்து எக்ஸ்பிரஷன் பண்ணும் பொழுது நாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஆம்ப்ளிடியூட்னுடைய இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ வோல்டேஜ் வேவ் ஃபார்ம் போடுறேன், ஆன் ஆகுது, தென் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், எகெயின் ஆன் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஆன் ஆகுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம். இது ஒரு ஃப்ரீக்வன்சியில் வேலை செய்யுதுன்னு வச்சுங்க. இது வோல்டேஜ் வேவ் ஃபார்ம். இது வந்து டி ஆன் பீரியட், டி ஆன் பீரியட். இது வந்து டி ஆஃப் பீரியட். So again T on, T off, T on, T off. Off time, on time. இதே கரண்ட் வேவ் ஃபார்ம் போனீங்கன்னா நல்லா கவனிக்கணும். டி ஆன் பீரியட்ல இது ஆன்ல இருக்கும். சப்ளை வோல்டேஜ் டி ஆன் பீரியட் எப்படி இருக்கும்? டி ஆன் பீரியட், டி ஆன்ல விஎஸ் ஈக்குவல் டு வி0. கரெக்டா? ஏன் இது ஆன் ஆகிடுது, இந்த சப்ளை நேராக அவுட்புட் லோடுக்கு போயிடுது. ஸோ விஎஸும் வி0வும் சேமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டி ஆஃப் பீரியட் வருதுன்னு வச்சிங்க, இப்போ இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, அப்போ டி ஆன் பீரியட்ல இந்த சப்ளை வோல்டேஜ் அவுட்புட்டில் இருக்கும். ஆஃப் ஆன பிறகு இந்த இண்டக்டரில் வோல்டேஜ் இருக்கிற வோல்டேஜ் வந்து கரண்ட்டை இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இது பேக் இஎம்எஃப் கிரியேட் பண்ணுவோம். என்ன லா? லென்சஸ் லா. நம்ம என்ன படிச்சிருக்கோம். இந்த பேக் இஎம்எஃப் ரிவர்ஸ் டைரக்ஷன்ல இருக்கும். அப்போ இப்படி போன கரண்ட் இந்த டைரக்ஷன்ஸ்ல இருக்கிற வோல்டேஜுக்கு தகுந்த மாதிரி இதில் என்ன பண்ண வேண்டியிருக்கு, நமக்கு சர்க்குலேட் பண்ணுவோம். இந்த ஆஃப் பீரியட்ல இதில் இருக்கிற கரண்ட் இந்த ஃப்ரீ வீலிங் டையோடு வழியா லோடுக்கு வரும். ஸோ அந்த டைம்ல இவரு வோல்டேஜை பார்த்துக்குவாரு. ஓகேங்களா? அப்போ டி ஆஃப் பீரியட்ல கரண்ட் யார் வோல்டேஜ் சப்ளை பண்றா? வோல்டேஜ் சப்ளைடு பை இண்டக்டர். அப்ப என்ன ஆகும் பாருங்க, ஆன் பீரியட், ஆஃப் பீரியட், ஆன் பீரியட், ஆஃப் பீரியட், ஆன் பீரியட் முடியுது. அப்போ ஆன் பீரியட்ல கரண்ட் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும். ஆஃப் பீரியட்ல என்ன ஆகும், இண்டக்டர்லேருந்து கரண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி சப்ளை பண்ணும். திரும்பி ஆன், திரும்பி ஆஃப், திரும்பி ஆன், இப்படி போகும். அப்போ நமக்கு தேவையான டிசி அவுட்புட் கிடைக்கும். இந்த ஆவரேஜ் இப்போ இதில் அவுட்புட் வோல்டேஜ் இங்கே வருதுன்னு வச்சுங்க, இது எதை பொறுத்தது இந்த அவுட்புட் வோல்டேஜ் அப்படின்னா, ஆன் பீரியட் எவ்வளோ நேரம் இருக்குதோ அதை பொறுத்து. ஆன் பீரியட் கம்மியாச்சுன்னா ஆவரேஜ் வோல்டேஜ் கம்மியாகிடும், அவுட்புட் வோல்டேஜ் கம்மியாகிடும். ஆன் பீரியட் அதிகமாச்சுன்னா ஆவரேஜ் வோல்டேஜ் அதிகமாகும். ஓகே, அப்போ ஆன் ஆகும் பொழுது சர்க்கியூட் எப்படி இருக்கு, இங்கிருந்து இப்படி போய் இப்படி வரும். ஆஃப் பீரியட்ல என்ன ஆகும், இதுல இருக்கிற வோல்டேஜ்ல இங்க இப்படி சர்க்கியூட் க்ளோஸ் ஆகும். ஸோ இதை வச்சு தான் அவுட்புட் வோல்டேஜ் கண்ட்ரோல் ஆகி நமக்கு தேவையான வோல்டேஜஸ் நம்ம எடுத்துக்க முடியும். என்ன ஃபார்முலா, எப்படி நம்ம இதை இந்த காம்பனண்ட்டை டிசைட் பண்ணுறது, அதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. நான் இந்த சர்க்கியூட்டை வரைஞ்சிக்கோங்க, இந்த சர்க்கியூட்டை அழிச்சிட்டு அந்த ஃபார்முலாவை எழுதுறேன். ஓகே ரைட். இப்போ கவனிங்க, இந்த ஃபார்முலா எப்படி அவுட்புட் வோல்டேஜ் என்ன இருக்கும்.
அதுக்கு முன்னாடி என்னென்ன அப்ரிவேஷன்ஸ்லாம் என்னென்னன்றது தெரிஞ்சுக்கணும். டி ஆன் என்னது? ஆன் டைம். டி ஆஃப் என்னது? ஆஃப் டைம். ஓகே. டி டைம் பீரியட். டி என்ன? டி ஆன் கூட்டல் டி ஆஃப். then T on divided by T on plus T off equal to A. இது என்ன? duty cycle. Vs source voltage. V0 output voltage. Pulse repeating frequency 1 by T. Frequency another pulse repetitive frequency. So இதெல்லாம் abbreviations. இதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபார்முலாக்கு வரும். நார்மலா அவுட்புட் பை இன்புட், அவுட்புட் பை இன்புட் V0 divided by Vs equal to duty cycle T on divided by T on plus T off. அப்போ V0 output voltage equal to என்னது? T on divided by T on plus T off into Vs. இது என்னன்னு சொல்லலாம்? V0 equal to A into Vs அப்படி சொல்லலாம். அல்லது V0 equal to T on F into Vs. ஏன் F ன்றது என்ன? 1 divided by T. T ங்கிறது என்ன? T on plus T off. அப்போ T on மட்டும் இருக்கும், T on T off T ஆயிடும். So F. So இது ஆன் பீரியடை மட்டும் நம்ம வேரி பண்ணி அவுட்புட் வோல்டேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இதுதான் ஆன் பீரியட். அப்போ நம்ம என்ன இதுல இருந்து புரிஞ்சுக்கிறோம்னா, சோப்பர் சர்க்யூட்னுடைய ஆன் பீரியடை நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு அவுட்புட் வோல்டேஜ் எவ்வளோ வேணுமோ டிசைட் பண்ணிக்க முடியும். அப்போ ஒரு ஃபிக்ஸ்டு டிசி வோல்டேஜை வேரியபிள் டிசியாக நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அப்போ ஆன் பீரியடு தான் இதில் சுவிட்சிங் ஆன் பீரியட் தான் முக்கியம். ஆன் பீரியட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்? கேட் பல்ஸ் சர்க்யூட் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சோப்பர் சர்க்யூட். அப்போது ஒரு சுவிட்சினுடைய ஹை ஃப்ரீக்வன்சி சுவிட்சினுடைய ஆன் பீரியடை வேரி பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டு வோல்டேஜ் டிசி வோல்டேஜை மாற்றி எடுத்துக்கலாம். அப்போ 24 வோல்ட் இருக்குது, எனக்கு 10 வோல்ட் வேணும் எடுத்துக்கலாம், 12 வோல்ட் வேணும் எடுத்துக்கலாம். எதை வச்சு? சுவிட்சினுடைய ஆன் பீரியடை கண்ட்ரோல் பண்ணி. ஓகே ரைட், நோட் பண்ணிக்கோ.